பாக்கியம் இல்லாதவங்க, தீராத கஷ்டத்துல இருக்கவங்கலாம் இந்த ஆலமரத்துல வந்து ஒரு தேங்காயை கட்டுறதுனால அது எல்லாமே ரெடி ஆயிரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுது? ஆமாங்க, இந்த கோயில் பெங்களூர்ல இருக்கிற ஹொசகோட் அப்படிங்கிற இடத்துல இருந்து கம்பளிபுரா அப்படிங்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா நல்ல விஷயம் நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா கோயிலுக்குங்க, நீங்க போயிட்டு வாடி சொன்னா, அங்க போயிட்டு வந்தா ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் முன்னுக்கு இருந்தானே அளவுக்கு ஒரு நம்பிக்கை தோணுது எனக்கு. நான் இங்க வந்து போனா ஒரு நல்லது நடக்குது, தங்கச்சி கல்யாணம், நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது, அதனால நம்ம வந்து வேண்டிட்டு வந்துதான் இந்த தேங்காய் கட்டுறது. நம்ம அது மட்டும் இல்லைங்க, இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 10 மணிக்கு ஒரு விசேஷமான தீர்த்தம் ஒண்ணு கொடுக்குறாங்க. இதை குடிக்கிறதுனால உடல்ல இருக்க எல்லா பிரச்சனையுமே தீருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. தேங்காய் கட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, பண கஷ்டத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்த 300 வருஷம் பழமையான இந்த ஆலமரத்துல தேங்காயை கட்டுனா பிரச்சனை எல்லாமே காணாம போயிடுதுன்னு சொல்றாங்க. மனசார வேண்டிட்டு இந்த செவுத்துல காயினை ஒட்டுனா தீராத கடன் கூட தீந்துருன்னு சொல்றாங்க. இங்க உலகத்திலேயே மிகவும் உயரமான 252 அடி அம்மன் சிலையை இங்க பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க. இங்க வரதுக்கு உங்களுக்காகவே 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வசதி இங்க இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மனை பார்க்க வந்து அனைவருக்கும் அன்னதானமும் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, பண பிரச்சனையில இருக்கவங்க, கடன் பிரச்சனையில இருக்கவங்க, மன உளைச்சல் இருக்கவங்க, உடல் பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து காட்டேரியம்மனை பார்த்துட்டு போங்க.